சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் தாவேக தலைவருமான முதலமைச்சருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை சென்றடைய இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் போட்டியிட்ட சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் திருச்சி கிழக்கு தொகுதியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று தனி விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக விஜய் திருச்சி செல்வதால் தாவேக அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பாக வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். வரவேற்பு முடிந்த பின்னர் முதலமைச்சர் தனது பிரத்யேக வாகனத்தின் மூலம் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இடத்திற்கு செல்கிறார். தனியார் கல்லூரி மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் பேச உள்ள இடத்தில் பொதுமக்கள் அமர்வதற்கு பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பந்தலில் முகப்பு பகுதியில் விஜய் தனது வாகனத்தில் இருந்தபடியே பேசவும் இருக்கிறார். முதலமைச்சர் விஜய் பேச உள்ள இடம் மற்றும் அவர் வருவதற்கான பாதை ஆகிய இடங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள QR கோடு குறிப்பிட்ட அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அடையாள அட்டை இல்லாதவர்கள் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.